லேப் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், டிரைவர், இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட நான் டீச்சிங் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டில இருந்து. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப்க்கான நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் டீச்சிங் போஸ்ட், அதாவது டெக்னிக்கல் இல்லாம நான் டீச்சிங் போஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 20க்கும் மேற்பட்ட நான் டீச்சிங் போஸ்ட்ல கிட்டத்தட்ட 150 பேர் கிட்ட வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தலாம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 20 டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்டோட நேமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கான பே ஸ்கேல் எவ்வளவு, இப்போ நீங்க ரிஜிஸ்டரா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 1,44,000 2,18,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு அன்ரிசர்வ் கேட்டகரியில அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ் கேட்டகரினா யார் வேணாலுமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரி எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி இருந்தா அதோட டீடைல், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு இருந்தாலும் அதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்றாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் வேலைக்கு போனீங்க அப்படின்னா 57 வயசுக்கு கீழே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்றாங்க. ஸோ ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர், நான் வந்து முக்கியமா வந்து நான் ஐடில எதெல்லாம் நமக்கு சூட்டபிளா இருக்குமோ அது எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நர்சிங் ஆஃபீஸர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? சோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாராலையும் அப்ளை பண்ற முடியற மாதிரி ஒரு சில வேகன்சி மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் மேனேஜர் இருக்கு, பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லேப் இருக்கும், கம்ப்யூட்டர் லேப் இல்ல எஜுகேஷன் லேப்ல அந்த லேப் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ற வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் மெயின் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் வேகன்சி இருக்கு, டிரைவர் வேகன்சி இருக்கு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேகன்சி. இதுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ மல்டி டாஸ்கிங்ல போறீங்க அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்ல 9 பேர் எடுக்கிறாங்க. அது இல்லாம எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ல எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு மொத்தம் 22 பேர் மல்டி டாஸ்கிங் மட்டும் எடுக்கிறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 32 வயசு கீழே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி அட்டெண்டன்ட், மெடிக்கல் ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிற 2 வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வேகன்சி அதுக்கான சம்பளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க செக் பண்ணிட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத கீழே செக் பண்ணிடலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் போறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 16ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதான் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டைரக்டா. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க கொடுத்திருக்க அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட்ல அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயுமே முக்கியமான விஷயம், நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனி அட்ரஸும், மீதி ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லாம மீதி எல்லா போஸ்ட்லயுமே அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனி அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைல்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு இல்லாம இதுல முக்கியமான விஷயம் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் பிசி இடபிள்யூஎஸ் இருந்தா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ், எஸ்சி எஸ்டி இருந்தா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்போ வந்து ரிஜிஸ்டர்ல அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி ரொம்ப அதிகம். அதனால அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இங்க அதிகமா தான் இருக்கு. நீங்க நார்மலான போஸ்ட் எல்லாம் வந்து இப்ப இந்த மல்டி டாஸ்கிங் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 500 தான் ஃபீஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அது ஏத்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஒரே டயத்துல எத்தனை போஸ்ட் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம போய் செக் பண்ணிடுவோம். இதுல மெயின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து வெறும் 10th படிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா நீங்க ஐஐடி பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் இப்ப லைப்ரரி அட்டெண்டன்ட் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். அது 10th இல்ல +2 படிச்சிருக்கணும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லைப்ரரி ரிலேட்டடா கோர்ஸ் ஏதாச்சும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ட்ரெஸ்ஸர்னா அந்த மெடிக்கல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அட்டெண்டா, அதாவது மெடிக்கல் அட்டெண்டா 1 இயர் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும், கம்ப்யூட்டர்ல நாலேஜ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்ல கடைசி பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். டிரைவருக்கு கூட 10th பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மோட்டார் மெக்கானிக்ஸ்ல நாலேஜ் இருக்கணும், ஒரு 5 வருஷம் நீங்க வந்து டிரைவரா ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன். இதை அப்ளை பண்ணிட்டு
ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க போஸ்ட் மூலியமா அனுப்பிச்சிடணும். ஸோ உங்களுக்கோட நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எப்படி நடக்கும், என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். பை பை.